ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த 2026 வருடத்தோட இந்த முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த போது இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். என்னாகமத்தின் புஸ்தகம் 14:28 இவ்வாறாக சொல்லுகிறது: நீ அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதைத்தான் சொல்கிறார். அவரே சொல்கிறாரு, நீ அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் சொல்கிறோம். போன வருஷம் நீங்கள் அவர் செவி கேட்க என்னென்னலாம் கேட்டீங்க, என்னென்னலாம் விண்ணப்பத்தை பண்ணீங்க, எதற்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என் செவி கேட்ட எல்லா காரியத்தையும் நான் நிறைவேற்றி வைப்பேன்னு சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. அவர் உண்மையிலேயே நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை உங்களுக்காக படிக்கிறேன். ஏசாயா 59 1 இவ்வாறாக சொல்லுகிறது: இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவருடைய செவி ஒரு நாளும் அதை அவர் கேட்டுகிட்டே இருக்கிறார். அவர் விண்ணப்பத்தை கேட்குறவர், ஜபத்தை கேட்குறவர், உங்களுடைய பிரச்சனைகளை கேட்குறவர், உங்கள் பாடுகளை கேட்குறவர், ஒவ்வொரு நாளும் அவர் கேட்குற ஆண்டவராக இருக்கிறார். அதே கடந்த நாளில் நீங்கள் கேட்ட எல்லா காரியத்துக்கும் அவர் சொல்கிறாரு, சொன்ன பிரகாரம் நீங்கள் என்ன என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் நான் அதை செய்வேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆகவே கடந்த நாட்களில் எத்தனோ காரியங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவருடைய செவிகள் கேட்க நீங்கள் சொன்னதை அவர் கண்டிப்பாக இந்த வருடம் நிறைவேற்றி முடிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறார். வாக்கு கொடுத்த ஆண்டவர் ஒரு நாள் வாக்கு மாறாத இருக்கிறார். ஆகவே இந்த வருஷம் மறுபடியும் நம்ம இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது கூட நிறைய காரியங்களை அவர்கிட்ட கேட்போம். கர்த்தர் அந்த காரியத்தெல்லாம் கண்டிப்பாக செய்து முடிப்பேன்னு சொல்லி அவர் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் இந்த வசனப்படி இந்த வருஷம் முழுதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் என்னுடைய புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில். ஆமென்.